ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக இந்த சட்னி செஞ்சிடலாம். அதுவும் இல்லை, இந்த சட்னி செய்கிறதுக்கு ஆனியன் தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதே சட்னியை வந்து பூண்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி சேர்த்தும் செய்யலாம். என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ இந்த சட்னியை வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். உளுந்தம்பருப்பு இந்த சட்னிக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் உளுந்தம்பருப்பு அந்த வறுக்கும்போது கொஞ்சம் கருக விடாமல் லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருக விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு 2, அதாவது ஒரு பெரிய பெரிய வரமிளகா, ஒரு 1/2 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதே சட்னியை வந்து நீங்கள் பூண்டு பதிலாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து இஞ்சி தக்காளி சட்னி, அதுவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து தக்காளி சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதங்கின பிறகு கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னியை வந்து தாளிக்க போகிறோம். இதை வந்து சட்னியை வந்து நீங்கள் கொதிக்க விடாமல் அப்படியே தாளிச்சும் கொட்டிக்கலாம். நான் வந்து கொதிக்க விட்டுருப்பேன். ஸோ அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சோண்டு கடுகு உளுந்து பருப்பு நல்லா வெடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம். நான் வந்து சட்னி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பிடிச்சிக்கோங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இதை கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி இறக்கும் போது கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இறக்கிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் சட்னிக்காக. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால். ஸோ அவ்வளோதான், இந்த சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி தோசை ரெண்டுக்குமே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.